வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்கில விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாள்தோறும் மணக்கில விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இந்நிலையில் இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி திரு வீதியுலா நடைபெற்றது. இந்த திருத்தேரில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இறந்த மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் இன்று 4வது நாளாக நோயாளிகள் பாதிப்பின்றி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாலை உள்ளிருப்பு மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஜிப்மர் ஊழியர் சங்கத்தினர் என 500க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேடு முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பெண் மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டும் பாலியல் வன்கொடுமை எதிராகவும் பெண் பாதுகாப்பை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அடுத்த திருக்கனூர் கிராமத்தில் திருக்கனூர் கோவில் நகரம் லயன்ஸ் கிளப் புதிய தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக சங்கீதா செந்தில்வேலன், செயலாளராக அருள், பொருளாளராக தேவிப்பிரியா ஆகியோர்களுக்கு முன்னாள் ஆளுநர் சுரேஷ் நீலகண்டன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய உறுப்பினர்களை முன்னாள் கவர்னர் சரவணன் சங்கத்தில் இணைத்து வைத்தார். சேவை திட்டங்களை சரவணன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவை செயலாளர் ஜெயஸ்ரீ முருகேசன், மாவட்ட அவை பொருளாளர் ராஜபிரகாஷ், மண்டல தலைவர் வடிவேல், வட்டார தலைவர் திருஞானம், மாவட்ட தலைவர்கள் செந்தில்வேலன், பாக்கியராஜ் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு 700க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன தலைவருமான தொல் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் தீந்தமிழன் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாவணன் கலந்து கொண்டு பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு உணவு வழங்கி மது ஒழிப்பு பரப்புரையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழாளன், இரான் பியர், கிறிஸ்தவராஜ், ஆபேல், ராஜேஷ், பார்த்திபன், விஜய், அன்பரசன், வேலோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் விழா நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியை மாநில மற்றும் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற பரஞ்சோதி ஐஸ்வர்ய சோமதீட்சை என்கின்ற ஆன்மீக சிறப்பு நிகழ்ச்சி சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் சென்னை நேமத்தில் உள்ள பரஞ்சோதி ஆலயத்தின் சீடர் யோகநாதன் ஜி இந்நிகழ்ச்சியை நடத்தி சொற்பொழிவு ஆற்றினார். அப்பொழுது அவர் வெளி உலகத்தில் பண கஷ்டம், உடல்நலக் குறைவு, குடும்ப உறவுகளில் விரிசல், வியாபாரத்தில் தோல்வி என மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு காரணம் நம் உள் உலகமே. நம் உள் உலகத்தின் பிரதிபலிப்புதான் வெளி உலகம். உள் உலக சிந்தனைகள் மாறும்பொழுது வெளி உலகில் வெற்றியும் வளர்ச்சியும் ஏற்படுகிறது என்றார். மேலும் நமது வாழ்க்கையில் இருக்கும் ஐஸ்வர்ய பிரச்சனைகள் தீர்வதற்கு 4 முக்கிய தூண்களை சரி செய்ய வேண்டுமென கூறினார். அவை சரியான கண்ணோட்டம், நேர்மறை சிந்தனைகள், உறவுகளில் ஒற்றுமை, நன்றி உணர்வு. இவை 4ற்காகவும் ஐஸ்வர்ய தீட்சை, பிரார்த்தனை மற்றும் தியானம் நடைபெற்றது. கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி அடைந்தனர். இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பாண்டிச்சேரி ராமன் ரோட்வேஸ் உரிமையாளர் ராஜசேகர் மற்றும் பரஞ்சோதி பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் மேயர் நாராயணசாமி நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை மங்களநாதர் தேவஸ்தானத்தில் பாதாள பைரவி ஸ்ரீ மங்கள மகா வராகி அன்னை திருக்கோவில் கும்பாபிஷேக விழா 16ஆம் தேதி வேள்வி எழுப்பி முதல் கால பூஜை, விநாயகர் வெள்ளி பூஜை, ஐனரப்பன் பூஜை மற்றும் வராகியம்மனுக்கு 1008 போற்றியும் 3ஆம் கால பூஜை நடைபெற்று 18ஆம் தேதி இன்று வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் ஸ்தாபகர் சிவஸ்ரீ நாராயண ஜீவானந்த சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாராயண ஜீவானந்த காஸ்ட்ரோ சாமிகள் மற்றும் நாராயண ஜீவானந்த பிரளயன் என்கின்ற லெனின் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.